வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாஜிசம் உடைய பார்ட் 2 தான் பார்க்க போறோம். அதாவது டைப் 2 ஆன நெகட்டிவ் கன்க்ளூஷன். அதாவது எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கன்க்ளூஷன் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? நோ சம் நாட் பார்த்துருக்கோமா? அதோடைய மாடல் 1 ஆன நோ கொடுத்தா நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்ப்பா, நெகட்டிவ் கன்க்ளூஷன் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நான் அதை பாசிட்டிவா கன்வே பண்ணுவேன். இதெல்லாம் பாசிட்டிவா அதை மாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் தப்பு. பாசிட்டிவா மாற்ற முடியல அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் கரெக்ட்னு சொல்லியிருக்கோமா? எனக்கு இங்கே நோ சம் நாட் இது ரெண்டு தான் நெகட்டிவ் கன்க்ளூஷன். எனக்கு நோனா என்ன செக் பண்ணுவேன்? சம் பாசிபிலிட்டி செக் பண்ணி பார்ப்பேன். இதே எனக்கு சம் நாட் அப்படின்னா ஆல் பாசிபிலிட்டி செக் பண்ணி பார்ப்பேன். ஓகேவா? ஸோ இந்த பேசிக் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தோம் பேசிக்கா. ஸோ அப்போ பாருங்க, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வென் டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஓகேவா? ஸோ எனக்கு இங்க ஆல் ஷெல்ஸ் ஆர் கிரெயின் சொல்லியிருக்காங்களா? அப்போ எல்லா ஷெல்லுமே எனக்கு எதுக்குள்ளப்பா இருக்கும்? எல்லா ஷெல்லுமே கிரே குள்ள இருக்கும். சம் கிரே ஆர் கோல்டு. அப்ப சம் கிரே வந்து எப்படி இருக்கணும்? கோல்டா இருக்குமா? நோ பேர்ல் இஸ் கிரே. அப்ப கிரேக்கும் பேர்லுக்கும் என்ன கண்டிஷன் பாருக்கு? நோ கண்டிஷன் இருக்கா? அப்ப கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட்க்கு நான் ஃபர்ஸ்ட் வென் டயக்ராம் டிரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? கன்க்ளூஷன் செக் பண்ணுவேன். இந்த ரெண்டு கன்க்ளூஷனும் எப்படி இருக்கு? நோ பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா? எனக்கு நோ கொடுத்தா என்ன பண்ணுவோம்? சம் பாசிபிலிட்டி பார்ப்போமா? அப்போ எனக்கு இங்க நோ கோல்ட் இஸ் பேர்ல்னா சம் கோல்ட் இஸ் பேர்ல் இஸ் a possibility ன்னு பார்க்கணுமா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், unknown ரிலேஷன் இருந்துச்சுன்னா சம் பாசிபிலிட்டிஸ் ஆல்வேஸ் ஃபாலோ ஆகும். அதே மாதிரி unknown ரிலேஷன்ல ஆல் பாசிபிலிட்டிஸ் எனக்கு ஃபாலோ ஆகும். எப்போ ஃபாலோ ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இதுக்கு நியர்பை வேரியபிள் இன்னொரு வேரியபிளோட நோ கண்டிஷன்ல இருந்தா மட்டும் தான் எனக்கு ஃபாலோ ஆகாது. மற்ற எல்லா கண்டிஷன்ல எனக்கு ஃபாலோ ஆகும் சொல்லியிருக்கேன். அப்ப பாருங்க, எனக்கு கொஞ்சம் கோல்டை தூக்கி பேர்லுக்குள்ள போட முடியுமா தான் கேட்குறாங்க. இங்க எனக்கு கோல்டு இருக்கு, இங்க பேர்ல் இருக்குல்லப்பா. இதுக்கும் இதுக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்கு? அன்னோன் ரிலேஷன். இப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த கோல்டை தூக்கி நான் இப்படி பேர்ல்னு போட்டுக்கலாம்ல. இப்படி போடுறதுனால எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் அஃபெக்ட் ஆகுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆல் ஷெல் ஆர் கிரே. எல்லா ஷெல்லுமே இதுக்குள்ள இருக்கு, கிரேக்குள்ள தான் இருக்கு. சம் கிரே இஸ் கோல்டு. ஸோ கொஞ்சம் கிரே வந்து கோல்டா தான் இருக்கு. நோ பேர்ல் இஸ் கிரே. நோ பேர்ல் வந்து எனக்கு கிரேவா தான் இருக்கு. இப்போ நான் இங்க சேஞ்ச் பண்றதுனால என்னோட ஸ்டேட்மெண்ட் அஃபெக்ட் ஆகாம தான் இருக்கு. அப்போ ஆகல அப்படின்னா என்னால இதை பாசிட்டிவா மாத்த முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவாப்பா? அப்ப நெகட்டிவை என்னால பாசிட்டிவா மாத்த முடிஞ்சிச்சுன்னா இந்த கன்க்ளூஷன் எனக்கு என்ன ஆகும்? தப்பாயிருமா? ஏன்னா நெகட்டிவா நான் பாசிட்டிவா மாத்திட்டேன்னா அது தப்பு தானே. அப்ப ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் நாட் ஃபாலோ வந்துடும். அதே மாதிரி செகண்ட் பாருங்க, நோ ஷெல் இஸ் பேர்ல் இஸ் a positive. நோ ஷெல் இஸ் பேர்ல் சொல்லியிருக்காங்க. அப்ப நான் கொஞ்சம் ஷெல் தூக்கி பேர்லுக்குள்ள போட முடியும் பார்க்கலாமா? இங்க எனக்கு ஷெல் இருக்கு, இங்க எனக்கு பேர்ல் இருக்கா? இப்போ இந்த பேர்லுக்கும் கிரேக்கும் என்ன கண்டிஷன் இருக்கு? நோ கண்டிஷன் இருக்கு. அப்போ இந்த பேர்லுக்கும் ஷெல்லுக்கும் என்ன கண்டிஷன் பார்க்கணும்? நோ தான் இருக்கும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, கிரேக்கும் பேர்லுக்குமே நோ இருக்கு. அப்ப கிரேக்குள்ள இருக்க செல்லுக்கும் இந்த பேர்லுக்கு என்ன இருக்கணும்? நோ கண்டிஷன் தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு இந்த பேர்ல் கிரேவோட கனெக்ட் ஆகாது. அப்புறம் எப்படி இந்த கிரேக்குள்ள இருக்க செல்லோட கனெக்ட் ஆகும்? அப்ப ஷெல்லோட கனெக்ட் ஆகாதுல. அப்ப என்னால இந்த ஷெல்லை தூக்கி என்ன பண்ணிக்க முடியாது? பேர்லுக்குள்ள என்னால போட முடியாது. கொஞ்சம் பாட்டை கூட என்ன பண்ண முடியாது, என்னால உள்ள போட முடியாதுன்னா இதனால என்ன பண்ண முடியாதுப்பா? பாசிட்டிவா மாத்த முடியாது. அப்போ நெகட்டிவா பாசிட்டிவா மாத்த முடியலன்னு எனக்கு என்ன பண்ணுவோம்? இந்த கன்க்ளூஷன் ஃபாலோன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகல, செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகுது. அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் பி, ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோன்னு இருக்கணும். ஓகேவா? இப்ப புரியுது இல்ல? எனக்கு சம் கொடுத்துருந்தாங்கன்னா சம்மும் ஆல் இருந்துச்சுன்னா அது ஒரு பாசிட்டிவ் கன்க்ளூஷன். ஜஸ்ட் நான் வென் டயக்ராம்ல இருக்கிறத அப்படியே ஆன்சரா எடுத்துக்குவேன். இதே எனக்கு நோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நான் சம் பாசிபிலிட்டி பண்ண ட்ரை பண்ணுவேன். சம் பாசிபிலிட்டி என்னால் மாற்ற முடியும். அதாவது அதை பாசிட்டிவா மாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் தப்பு. மாற்ற முடியாது அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் கரெக்ட். ஓகேவா? இப்போ புரிஞ்சது இல்லை? ஸோ அதுக்கான நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சம் பில் ஆர் கேண்டி. ஸோ கொஞ்சம் பில் எனக்கு என்னவா இருக்கணும்? கேண்டியா இருக்கணுமா? நெக்ஸ்ட் சம் கேண்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டால். ஸோ டால், ஆல் டால் ஆர் சோர். எல்லா டாலுமே எனக்கு என்னவா இருக்கணும்? சோரா இருக்கணுமா? ஸோ இப்போ கன்க்ளூஷன் பாருங்கம்மா. ஓகேவா? சம் பில் இஸ் சோர். ஸோ கொஞ்சம் பில் வந்து எனக்கு சோரா இருக்கான்னு பாருங்க. ஸோ இங்க பில் இருக்கு, இங்க எனக்கு சோர் இருக்கு. இது சம்னு கொடுத்தா எனக்கு என்னது? பாசிட்டிவ் கன்க்ளூஷன் தானே. அப்ப பாசிட்டிவ் கன்க்ளூஷன் அப்படின்றப்ப நான் ஜஸ்ட் இருக்கான்னு பார்ப்பேன். சம் பில் வந்து சோரா இருக்கா? இல்ல. ஏன்னா சம்லாம் எனக்கு கனெக்ட் இருக்கணும்ல, இங்க கனெக்ட் ஆகல. அப்ப எனக்கு என்ன ஆகுது? பாது நாட் ஃபாலோ வந்துடும். ஓகேவா?
நோ சோர் இஸ் பில். எனக்கு இங்க நெகட்டிவா கொடுத்துருக்காங்களா? நோனா எனக்கு என்னது? நெகட்டிவ் சென்ஸ் ஆஃப் வேர்டு. அப்ப நான் நோனா என்ன பண்ணுவேன்? சம் பாசிபிலிட்டி செட் பண்ணி பார்க்கலாமா? அப்போ சம் சோர் இஸ் பில் இஸ் a possibility. இங்க சோரத்துக்கு என்ன பண்ணிக்கிறேன் நான்? கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஏன்னா இதுக்கு என்ன ரிலேஷன் இருக்கு? unknown relation. சம் பாசிபிலிட்டிஸ் ஆல்வேஸ் ஃபாலோ ஆகுமா? அப்ப நான் கொஞ்சமா இந்த சோரை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேவாப்பா? அப்படி எக்ஸ்டெண்ட் பண்றா எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அஃபெக்ட் ஆகுதான்னு பாருங்க. ஸோ இப்போ எனக்கு சம் பில் வந்து கேண்டியா இருக்கா? ஸோ கொஞ்சம் பில் எனக்கு இங்கே கேண்டியா தான் இருக்கு. சம் கேண்டியா டால். ஸோ கொஞ்சம் கேண்டி வந்து எனக்கு இங்கே டாலா இருக்கு. ஆல் டால் இஸ் சோர். அப்போ எல்லா டாலுமே இதுக்குள்ள இருக்கு. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எனக்கு சோர்க்குள்ள தான் இருக்கு. அப்ப ஸ்டேட்மெண்ட் அஃபெக்ட் ஆகல இல்ல. அப்ப இதை என்ன பண்ணிட்டேன்? நான் பாசிட்டிவா மாத்த முடிஞ்சிருச்சு. நான் பாசிட்டிவா மாத்திட்டேன். அவ மாத்திட்டு எனக்கு என்ன ஆகும்பா? இந்த நெகட்டிவ் கன்க்ளூஷன் தப்பாயிடும். இப்ப ரெண்டுமே தப்பா? அப்ப ரெண்டுமே தப்புனா என்ன பண்ணுவேன்? அடுத்து நானு காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ணுவோமா? ஸோ காம்ப்ளிமெண்டரி பேரோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? எனக்கு ரெண்டுமே ஃபாலோ ஆகக்கூடாது. ரெண்டுமே இங்கே ஃபாலோ ஆகல. அடுத்து என்ன பண்ணுவோம்? சம் நோ இருக்கான்னு பார்ப்பேன். இங்க சம் இருக்கு, அடுத்து நோ இருக்கா? இது எனக்கு நோ சம்ன்றதால எனக்கு அது காம்ப்ளிமெண்டரி பேர் தான். ஓகேவா? அப்ப சம் நோ இருக்கு. நெக்ஸ்ட் வேரியபிள் சேம் ஆகான்னு பாருங்க. பில் சோர், சோர் பில். எனக்கு ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி பேரான சம் நோல வேரியபிள் சேமா இருந்தா மட்டும் போதும். அதோட பொசிஷன் எப்படி தான் இருந்துக்கலாமா? ஸோ பில் இருக்கு, சோர் இருக்கா? அப்ப இது எனக்கு என்ன பார்க்கணும்? காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்கும். இப்போ காம்ப்ளிமெண்டரி பேரோட ஆன்சர் என்ன இருக்கும்? நெய்தர் நார் போட மாட்டோம். எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோ எடுப்போமா? அப்ப என்னோட ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கும்? ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேவா? இப்போ கிளியரா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? கொஸ்டின் நம்பர் 3. ஆல் லீஃப் ஆர் ஃபயர். ஸோ அப்போ எல்லா லீஃப்மே எனக்கு எதுக்குள்ள இருக்கும்? ஃபயர்க்குள்ள இருக்குமா? நெக்ஸ்ட் ஆல் பட் ஆர் ஃபயர். ஸோ எல்லா பட்டுமே எதுக்குள்ள இருக்க போகுது? ஃபயர்க்குள்ள இருக்க போகுது. நோ ஃப்ளை இஸ் லீஃப். ஸோ அப்போ லீஃபுக்கும் ஃப்ளைக்குள்ள என்ன கண்டிஷன் பாருக்கு? நோ கண்டிஷன் இருக்கு. ஸோ இவ்வளவுதான் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கான வென் டயக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க. ஆல் பட் ஆர் ஃப்ளை. எல்லா பட்டுமே ஃப்ளையான்னு பாருங்க. இங்க பட்டு, இங்க ஃப்ளை. இது எல்லா பட்டுமே ஃப்ளைக்குள்ளயா இருக்கு? இல்ல. அப்ப இது கண்டிப்பா ஃபாலோ ஆகாதுல்ல. நெக்ஸ்ட் நோ பட் இஸ் ஃப்ளை. கொஞ்சம் பட் தூக்கினால ஃப்ளைக்குள்ள போட முடியுமாப்பா? ஸோ இங்க எனக்கு பட் இருக்கு, இங்க எனக்கு என்ன இருக்கு? ஃப்ளை இருக்கு. அப்ப இதுக்கும் எவ்வளவு என்ன ரிலேஷன் பாருக்கு? அன்னோன் தானே. அப்ப அன்னோன்னா எனக்கு என்ன பண்ணிக்கலாம்? நான் சம் பாசிபிலிட்டி பண்ண முடியுமா? அப்ப இந்த நெகட்டிவ்னால பாசிட்டிவா மாத்த முடியுது. முடிஞ்சிச்சுன்னா எனக்கு என்னதுப்பா? இதுவும் தப்பு. அப்ப ரெண்டுமே எனக்கு தப்பாயிருச்சு. இப்ப என்ன பண்ணுவேன்? காம்ப்ளிமெண்டரி பேரான்னு செக் பண்ணுவோமா? ஸோ காம்ப்ளிமெண்டரி பேரா என்ன இருக்கணும்? சம் நோ இருக்கணும், இல்ல சம் நாட் ஆல் இருக்கணுமா? இங்க ஆலும் நோ தான் இருக்கு. இது காம்ப்ளிமெண்டரி பேரா? இது காம்ப்ளிமெண்டரி பேர் கிடையாது. அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோ. ஸோ அப்ப என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அடுத்த கேள்வி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. ஆல் புக் ஆர் ட்ரே. ஸோ இதுக்கு எப்படிப்பா டயக்ராம் போடலாம்? ஸோ எல்லா புக்குமே எதுக்குள்ள இருக்கும்? ட்ரேக்குள்ள இருக்குமா? ஆல் ட்ரே ஆர் ஃபிளாட். ஸோ எல்லா ட்ரேயுமே எனக்கு எதுக்குள்ள இருக்க போகுது? ஃபிளாட்டுக்குள்ள. சம் ஃபிளாட் ஆர் ரிங். ஸோ கொஞ்சம் ஃபிளாட் எனக்கு என்ன இருக்கும்? ரிங்னு இருக்கணுமா? ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்கான வென் டயக்ராம். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க. அட்லீஸ்ட் சம் ட்ரே ஆர் ரிங். அட்லீஸ்ட் என்னப்பா மீனிங்? அட்லீஸ்ட்னாலும் இங்க சம் கொடுத்துட்டாங்களா? சம்ன்ற மீனிங் தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ அட்லீஸ்ட்ன்றப்ப என்ன பண்ண வந்துடாது? நம்ம பாசிபிலிட்டின்னு பார்த்துடக்கூடாது. எனக்கு பாசிபிலிட்டி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஒன்று கேன் பி யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா பாசிபிலிட்டி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு வேர்டு தான் எனக்கு இருக்கும். ஓகேவா? அட்லீஸ்ட் சம்னா ஜஸ்ட் சம் தான். ஓகேவாமா? சம் ட்ரே ஆர் ரிங். கொஞ்சம் ட்ரே எனக்கு ரிங்கா இருக்கா? ஸோ இங்க ட்ரே, இங்க ரிங் இருக்கா? எனக்கு இல்ல. அப்ப கன்க்ளூஷன் 1 நாட் ஃபாலோ. நோ ட்ரே இஸ் ரிங். ஸோ கொஞ்சம் ட்ரேவை என்னால் ரிங்குள்ள போட முடியுமா செக் பண்ணுவோம். ஏன்னா நெகட்டிவா இருக்கு, நான் சம் பாசிபிலிட்டி பண்ணுவேன்ல. எனக்கு ட்ரேக்கும் ரிங்குக்கும் நடுவில் எனக்கு அன்னோன் ரிலேஷன் தான். அப்போ கொஞ்சம் ட்ரே வச்சுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஜஸ்ட் ரிங்குக்குள்ள வரும் சொல்லி அஷ்யூம் பண்ணி போட்டுடலாம்ல. ஏன்னா அன்னோன்றப்ப எனக்கு ஆல்வேஸ் சம் பாசிபிலிட்டிஸ் ஃபாலோ ஆகும். இதுக்கும் நடுவில் அன்னோன் ரிலேஷன் தான். எந்த விதமான நோ கனெக்ஷனுமே எனக்கு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அன்னோன் ரிலேஷன் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப எனக்கு அன்னோன்ல சம் பாசிபிலிட்டிஸ் ஃபாலோ ஆகும் அப்படின்னா இந்த நெகட்டிவ் என்னதுப்பா? நெகட்டிவா கொடுத்துருக்கிறது தப்பு. ஏன்னா நான் பாசிட்டிவா மாத்திட்டேன். அப்ப இது தப்பு தான். அப்ப ரெண்டுமே எனக்கு நாட் ஃபாலோ வந்துருச்சா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? காம்ப்ளிமெண்டரி பேர் பார்ப்பேன். காம்ப்ளிமெண்டரி பேர் என்ன வரணும்? ஒன்னு சம் நாட் ஆல் வரணும், இல்ல சம் நோ வரணும். இங்க எனக்கு சம் நோ இருக்கா? அகைன் வேரியபிள் பாருங்க. ட்ரே ரிங் இருக்கு. அப்ப எனக்கு வேரியபிள் சேமா இருக்கு, வேரியபிள் பொசிஷனும் சேமா இருக்கு. எனக்கு வேரியபிள் பொசிஷன் சேமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இன்டர்சேஞ்ச் இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. எதுல? சம் நோல. அப்ப எனக்கு இது என்ன பேர்ப்பா? காம்ப்ளிமெண்டரி பேர் எடுத்துக்கலாமா? அப்ப என்னோட ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கும்? எய்தர் 1 or 2 ஃபாலோ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரணும். ஓகேவா? உங்களுக்கான அடுத்த கேள்வி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5.
ஸோ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கான வென் டயக்ராம் ட்ரா பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சம் போல்ட் இஸ் நட்டு. ஸோ கொஞ்சம் போல்ட் என்னவா இருக்கணும்? நட்டுன்னு எடுத்துக்கலாமா? ஆல் நட் ஆர் பிளாக். ஸோ எல்லா நட்டுமே என்னவா இருக்கணும்ப்பா? பிளாக்கா இருக்குமா? நோ பிளாக் இஸ் அயன். நெக்ஸ்ட் ஆல் அயன் ஆர் ஸ்வாட். ஸோ இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாமா? சம் போல்ட் இஸ் பிளாக். ஸோ கொஞ்சம் போல்ட் இங்க என்ன இருக்கு? பிளாக்கா இருக்குல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகும் எடுத்துக்கலாமா? செகண்ட் ஒன் பாருங்க, நோ நட் இஸ் அயன். ஸோ நோ நட் இஸ் அயன் ஃபாலோ ஆகுமா? ஸோ இங்க நட் இருக்கு, இங்க அயன் இருக்கா? ஸோ நட்டுக்கும் அயனுக்கும் டைரக்டா பார்த்தோம்னா அன்னோன் ரிலேஷன் தான். ஆனா அயனுக்கும் பிளாக்குங்களோட என்ன ரிலேஷன் இருக்கு? நோ ரிலேஷன் இருக்கு. அப்போ பிளாக்குக்குள்ள இருக்க நட்டுக்கும் அயனுக்குள்ள என்ன ரிலேஷன் பாருங்க? நோ கண்டிஷன்ல இருக்கும். எனக்கு போல்டே பிளாக்கே எனக்கு எனக்குள்ள வராது, அயனுக்குள்ள வராது. அப்ப போல்டு பிளாக்குக்குள்ள இருக்க நட்டு எனக்கு எதுக்குள்ள வராது? அயனுக்குள்ள வராதல்ல. அப்ப நோனா என்ன பண்ண முடியாது, என்னால பாசிட்டிவா மாத்த முடியாது. அப்ப எனக்கு என்ன பண்ணலாம்? இதையும் ஃபாலோ ஆகும் எடுத்துக்கலாமா? தேர்ட் ஒன் பாருங்க, நோ பிளாக் இஸ் ஸ்வாட். இங்க எனக்கு பிளாக் இருக்கு, இங்க ஸ்வாட் இருக்கு. எனக்கு பிளாக்குக்கும் ஸ்வாடுக்கும் டேட்டால அன்னோன் ரிலேஷன் இருக்காப்பா. இப்போ இந்த பிளாக்குக்கும் இந்த ஸ்வாடுக்கும் எனக்கு டைரக்டா எனக்கு என்ன சொல்லல? நோ கனெக்ஷன் ஒன்று சொல்லல. பிளாக்குக்கும் அயனுக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இந்த பிளாக்கை சம் போட்டு இந்த ஸ்வாடோட கனெக்ட் பண்ணிக்கலாம்ல. அப்போ எனக்கு இதுக்கும் அன்னோன் இருப்ப எனக்கு சம் பாசிபிலிட்டிஸ் ஆல்வேஸ் ஃபாலோ ஆகும். அப்ப கொஞ்சம் என்னால என்ன பண்ண முடியாது? பாசிட்டிவா மாத்த முடியும்ல. இப்ப பாசிட்டிவா மாத்த முடியும்னா எனக்கு என்ன ஆயிரும்? இது நாட் ஃபாலோ ஆயிரும். அப்ப எனக்கு 1 and 2 மட்டும் தான் ஃபாலோ. அப்ப என்னோட ஆன்சர் என்ன இருக்கும்? ஆப்ஷன் ஏவா தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் எனக்கு இந்த சிலாஜிசம் இருக்க எல்லா டாப்பிக்கையும் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பாசிட்டிவ் கன்க்ளூஷனா டேட்டா வென் டயக்ராம் பாருங்க. நெகட்டிவ் கன்க்ளூஷன்ல சம் கொடுத்துருங்க, அதாவது எனக்கு நோ கொடுத்துருந்தாங்கன்னா சம் பாசிபிலிட்டி பார்க்க போறோம். இதே சம் நாட் கொடுத்துருந்தாங்கன்னா ஆல் பாசிபிலிட்டி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னா இந்த சிலாஜிசம் தான். ஸோ ரெகுலரா அதே மாதிரி அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.